ஒரு ஃபோனும் இல்லை, மெசேஜும் இல்லை. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? In 2017, businesses with less than $5 million in annual revenue. But there is certainly a market for these offerings of small businesses. ஹலோ, ஹாய் பேபி. என்னாச்சு உனக்கு? எங்க இருக்க? உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு நீ தான் வேணும். எல்லா பொண்ணுங்களும் உன்ன மாதிரி இருந்தால் பசங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சரி பேபி, வேலையை முடிச்சு அப்புறம் கூப்பிட்றேன். ஹே இரு. பை. சொல்லிட்டியாடா? இன்னும் சொல்ல. பில்டிங்க்கே அவ பேர் தான் வச்சிருக்கேன், இன்னுமா சொல்ல? அவள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்னை விட உனக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? நைட்டில் கூடவா வேலை பார்க்குறேன்? ஹலோ ஹே, பேபி, நான் அப்புறமா கூப்பிட்றேன். ஓகே பை. ஹே, என்ன அது? டேய், என்னாச்சு உனக்கு? என்னை ஏன் இப்படி உன்னை மிஸ் பண்ண வைக்கிற? எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான். அப்படி என்ன சர்ப்ரைஸ்? ஹே, எங்க போறோம்? வாங்க. சரி சொல்லு. சொல்றேன். ஓகே ஃபைன். என்ன அவசரம்? பார்க்க தானே போகிறேன், காமிக்கிறேன். ஓகே ஃபைன். தடா. ஹாய் சார், ஹாய். வெல்கம். எப்படி இருக்கு? மேக்னா மால் நல்லா இருக்கே. யார் டிசைன் பண்ணாங்கன்னு தெரியுமா? யாரு? யோசிச்சுக்கிட்டே இரு. நீ ஒருத்தரை மீட் பண்ணணும். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். மிச்சம் வைக்காம பார். சாப்பிடணும். மேக்னா வந்திருக்கேன். அப்படியா? ஏய், இங்க வா. நல்ல டிசைன். இது சார் டிசைன் பண்ணது மேம். ஜென்ரலாக 5 டேஸில் இவ்வளோ வேலை முடிக்கிற சான்ஸே கிடையாது. ஆனால் அவர் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் ஒர்க்கில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தார். இதே ஸ்பீடில் போனால் அவர் பண்ண போகிற பிஸ்னஸில் யாராலையும் அவர் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. உங்களை பற்றி சொல்லியிருக்காரு மேம். நீங்கள் ரொம்ப லக்கி. பெரிய குடும்பம், நல்ல பையன். எங்க? இங்கே தானே இருந்தா. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க. அண்ணே, பூஜைக்கு லேட் ஆச்சு, வாங்க ஆ? போலாம். நீங்க போங்கப்பா, நான் கூட்டு தம்பி, போறேன். வாங்க வாங்க வாங்க. வரேன். శంకుస్థాపన ముహూర్తస్వ ముహూర్త అస్తో ముహూర్తకాలే సూర్యాదీనాం నవానాం గ్రహాణాం అత్యంత అనుకూల్యతా శుభఫల అవాప్తిరస్తు. ஹலோ, மேக்னா, எங்க இருக்க? நான் கிளம்பிட்டேன். ஏன், என்னாச்சு? இந்த பில்டிங் தான் உன் சர்ப்ரைஸா? ஆமா. இதுக்கு தான் 36 மணி நேரம் என் கூட பேசாம இருந்தியா? என்ன 36 மணி நேரம்? நாள் நீ என்னை பத்தி யோசிக்காத டைம். நீ என்ன அவாய்ட் பண்ண டைம். நான் எங்க உன்னை அவாய்ட் பண்ணேன்? நாள்ல மிஞ்சு போனா போன்ல எனக்காக 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பியா? அதுவும் சர்ப்ரைஸா? மிச்ச நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? இங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான விஷயங்களை பார்த்துட்டு இருந்தேன். ஓ, என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மேல திடீர்னு இன்ட்ரெஸ்ட்? ஃபர்ஸ்ட் டைம் அப்பா கேட்டாரு. எப்படி இல்லைன்னு சொல்றது? சரி, கன்ஸ்ட்ரக்ஷன்ல எத்தனை நாள் பிஸியா இருப்ப? என்ன ஒரு முடிகிற வரைக்கும் 6 months. அப்போ நான் எனக்கு டைம். மேக்னா, நான் என்ன வாழ்க்கை போற பிசினஸா பண்ணிட்டு இருக்க போறேன்? தேவ், பிசினஸ் பத்தி நீ எனக்கு சொல்லி தராத. ஒரு தடவை ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். இதுக்கு தான் நான் இத்தனை நாள் பயந்தேன். அதனால தான் திரும்ப கேட்டேன். உன்னை எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே நீ என் கூட இருப்ப, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்கிறதுனால தான். பேபி, அதெல்லாம் விட. இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். என் கூட மட்டும் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண. நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ என்ன பாத்துக்கிறியா? அப்படின்னா நீ என் கூட இருந்தா போதும்னு சொல்றேன். நீ 28 வருஷமா என்ன பண்ணியோ அதை என் கூட இன்னும் 50 வருஷத்துக்கு பண்ணணும்னு சொல்றேன். எப்படி இருந்தாலும் நீ இத்தனை நாள் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம சும்மா ஜாலியா தானே இருந்த. பேபி, நீ ரொம்ப டிஃப்ரெண்ட். அதான் உன்னை சூஸ் பண்ண. சூஸ் பண்ணியா? நான் என்ன ப்ராடக்ட்டா? நீ என்ன உன்னை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க? செல்ஃபிஷா தெரியல? ஓ, இதுக்கு பேர் தான் சுயநலமா? அப்போ ஒரு பொண்ணு பார்க்க அழகா இருக்கா, இவ கூட இருந்தா அட்வென்ச்சரா இருக்கும், கட்னா வீட்டை நல்லா பார்த்துப்பா, சமைச்சு போடுவா, புள்ள பெத்து கொடுப்பான்னு பசங்க ஒரு பொண்ணு கிட்ட எதிர்பார்க்கறீங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? நான் செல்ஃபிஷ் தான். என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்க ஒரு விஷயத்தை சூஸ் பண்ண சுயநலமா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. மேக்னா,
எல்லா பசங்களும் நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ வேணா சுயநலமாவே இரு. ஆனால் லவ்ங்கிறது உன்னை சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, என்னையும் சார்ந்தது. நீ கூட இருந்தா போதும், உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொன்ன. இப்போ வேற மாதிரி பேசுற. இப்ப என்ன, எனக்கு தெரிஞ்ச அட்வென்ச்சர்ங்கிற பேர்ல அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ற. சோ அதே விஷயத்தை எவ்வளவு பேர் பண்றாங்க? நீ உன்னை பத்தி பெருசா நினைக்கிற அளவுக்குலாம் நீ ஒன்னும் பண்ணல. இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன். நீ சொல்றத மட்டும் கேட்டு உன் கண்ட்ரோல் இருந்தா மட்டும் போதும்னு சொல்றியா? அப்ப நீ இத்தனை நாளா என் மேல வச்சிருந்தது லவ்வே இல்ல. ஆமா, லவ் இல்ல. உன்னை நம்பினல, இனிமே பேசி எந்த யூஸ் இல்ல. குட் பை. மேக்னா, எதுக்கு இப்படி சண்டை போடுற? ஹலோ ஹலோ மேக்னா. மா கிளம்பலாமா? என்னாச்சு? ஏன் கோவமா இருக்க? ஏன் அழற? நான் இனிமே அழ மாட்டேன். டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன். இன்னைக்கே ஒரு கிளம்புறோம். ஏய் மேக்னா, என்னாச்சு? மேக்னா, என்னது இது? என்ன ஆச்சு சொல்லு. அம்மாவோட திஸ் ரிலேஷன்ஷிப் இது செட் ஆகாது. செட் ஆகாது. ஏன்னு சொல்லு. எனக்கு வேண்டிய டைம் அவனால தர முடியாது. அப்பாங்கிற ஒரு ஆம்பளையை நம்ம ஏமாந்தது போதும். நான் இன்னொரு வாட்டி ஏமாற விரும்பல. அவசரப்படாத மேக்னா, உட்காந்து பேசலாம். அந்த பையன் நல்ல பையன். எனக்கு இனிமே எவனும் வேண்டாம். மேக்னா, நான் சொல்றது கேளு. நீ என் கூட வரியா இல்லையா? மேக்னா, மேக்னா. மேக்னா, மேக்னா, மேக்னா. மேக்னா, ஐம் சாரி. நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். வண்டியை நிறுத்து ப்ளீஸ். மிஸ்டர் ராமலிங்கம், தம்பி எப்படி இருக்காரு? 4 இடத்துல ஃப்ராக்சர் ஆயிருக்கு. கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அண்ட் ஹி நீட் சம்ஒன் வித் ஹிம் நவ. சாரிப்பா, உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். அவள் வருத்தப்படக்கூடாதுன்னு நினப்பா எல்லாமே பண்ணேன். பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம், பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்லாம் டிசைட் பண்ணலாம். அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும்ப்பா. தெரிஞ்சு பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டான். என் உயிரையும் சேர்ந்து எடுத்துட்டு போயிட்டான். அவன் என் கண்ணை விட்டு மறையிறதுக்குள்ள செத்துலான்னு தோணுச்சு. தேவ், தேவ், உங்க வலியும் வேதனையும் எனக்கு புரியுது. அம்மா நம்மளை விட்டு போகும்போது இதே நிலைமையில தான் நானும் இருந்தேன். அன்னைக்கு எனக்காக நீங்க இருந்தீங்க, இன்னைக்கு உங்களுக்காக நான் இருக்கேன். அந்த பொண்ணு பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா என் வளர்ப்பு சரின்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். ஆனா என்னுடைய இழப்பை என்னால தாங்க முடியாது. உங்க அடையாளம் இந்த சிரிப்பு. இதுலதான் உங்க அம்மாவை நான் பார்க்கிறேன். என்ன ஆனாலும் இதை மட்டும் இழந்துடாதீங்க. மா, மா, கதை தோறமா. ஏன் என் மேல இவ்வளவு கோவமா இருக்க? அவன் தான் என்ன ஹர்ட் பண்ணிட்டான். நீயும் என் மேல ஹர்ட் பண்ற. உனக்குன்னு ஒருத்த வந்துட்டா மாறிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ எந்த உறவையும் மதிக்காதப்ப நான் பேசி என்ன ஆயிட போகுது? தூங்கிட்டியா? இல்லை. அண்ணா, உன் பேர் என்ன? தேவ்.
சரி சொல்லி எப்படி விழுந்த? இவ்வளோ அடிபட்டிருக்கு? மலை ஏறும்போது கீழே விழுந்துட்டேன். ஓ மலையா? ம். சூப்பர். உன் பேர் என்ன? நான் மீனாட்சி விடோரா. எங்கள் அம்மா பேரும் மீனாட்சி தான். ஓ அப்படியா? ம். அண்ணா எனக்கும் இவ்வளோக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறக்கே பிடிக்கல. அதனால நாங்கள் ஒரு மலை மேலே போய் ஒழிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் இவளுக்கு குள்ள நடினா ரொம்ப பயம். எப்படியாரும் எங்களை கூட்டிகிட்டு போறீங்களா? ப்ராமிஸ்? Promise. What the hell is going on? Why is the team being so incompetent? நான் இங்க இல்லனா எந்த ப்ராக்ரஸும் காமிக்க மாட்டீங்களா? What? இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஏஷியன் பிஸ்னஸ் லீடராக அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவார்ட் செரிமனி சிங்கப்பூர்லன்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவகிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு தெரியும் அவள் நிச்சயமாக திரும்பி வருவா. ஒருவேளை அவள் வர சொல்றியா? இல்லைங்கிறியா? உன் வாழ்க்கையிலேயே நீ ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் என்ன? ஒரே ஒரு தடவை எவரெஸ்ட் போயிட்டு வரணும். என்னாச்சு என்னாச்சு? டேய், என்ன விட இந்த உலகத்துல வேற ஏதாவது ஆசைப்பட்ட கச்சிடுவேன். சொல்லு, என்ன மட்டும் பிடிக்கும்னு சொல்லு. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் எந்த ரிஸ்க்கும் எடுக்க